என்எல்சில வந்திருக்கு ஓசி கரண்ட். ஓசி கரண்ட் ஃப்ரீ சார்ஜிங். இத பிரஸ் பண்ணி எடுத்து ஒர்க் ஆகல. இந்த கண்ணு வெளிய எடுக்க முடியல. இந்த கண்ணு பிரஸ் பண்ணி எடுக்க முடியல. மேல ஒரு பட்டன் மாதிரி இருக்கு. எங்கம்மா? அதாம்மா அழுத்தனோட ஒர்க் ஆகலம்மா. அந்த பட்டன் அழுத்துறா. நீ எடு பாப்போம். எடு வெளிய எடு. செத்துட்டியா? போடு. சரி போடு. சரு அழுத்திட்டியா? ஒர்க் ஆகுதா பார்ப்போம். டக்குன்னு சவுண்ட் வச்சு ஃபோன் கொடு. ஆன் பண்ணி கொடு. என்எல்சில வந்திருக்கு ஓசி கரண்ட். ஃப்ரீ சார்ஜிங். என்ன குடி. ஓசி கரண்ட் போட்டுக்கிட்டு என்ன பேச்சு பேசுற? ஆமா. அதாவது இதுக்கு ஒரு இந்த எலக்ட்ரிவியா அப்படின்னு சொல்லி ஒரு ஆப் இருக்கு. அது ஆண்ட்ராய்டு ஆப் தான், ஐஓஎஸ்க்கு இல்லை. தேடி பார்த்தேன் இல்லை. சரி வெறுத்து போய் என்ன பண்ண, சரி மிஸ்ஸஸ்ட்ட ஃபோன் அங்கே ஒரு கோயிலுக்கு வேறு போனீங்க, கும்பாபிஷேகம் வேறு, முருகர் வெளியிடாம்பட்டு முருகர் கொடுத்துருக்காரு என்ன. சரின்னு சொல்லிட்டு நேற்று நைட்டாக செக் பண்ணிட்டு போயிட்டோம். இதுக்கிட்ட ஆட்சி கேட்டுக்கிட்ட இன்னொன்று இருக்குது. சரி இங்கே போன சொல்லிட்டு வந்து பார்த்தாக்க இதுக்கு பேமெண்ட் மோடே உள்ளே போனால் காமிக்க உள்ளே போனால் இல்லவே இல்லை, கேட்வேவே இல்லை. என்ன சரி ஏன் இல்லைன்னு சொல்லி ஒன்று புரியலன்னு சொல்லிட்டு சொருகிட்டு உள்ளே போய் பார்த்தாக்க சரி ஒரு டவுட்டாக திறந்து பார்த்து சார்ஜ் ஆகுது ஃப்ரீ. புரியுதுங்களா? என்எல்சி இல்லை. இந்த இங்கே தான் மின்சார உற்பத்தி பண்ணி தமிழ்நாடு முழுக்க கொடுக்குறாங்க, கர்நாடகா ஃபுல்லாக கொடுக்குறாங்க. கரெக்டு தானே? இங்கேயே காசு வாங்கினா அவங்களுக்கு அசிங்கம் இல்லை. அரணை சொந்தத்தை வாங்கினா வாய் தான். அதனால தான் ஃப்ரீயாக போட்டு ஃப்ரீயாக ஏற்ற. அதனால் என்எல்சி வந்து ஃப்ரீயாக போட்டு போங்க யார் வந்தாலும். ஓகே இதை காட்டு விடுப்பா. கைட்ட கூட தெரியல. வாய் பார்த்த இது வந்து கன் எடுக்க வரலையா, எடுத்து கொடுத்ததுக்கு அப்புறம் சார்ஜ் ஆகுது. எப்படி எடுத்து கொடுத்தேன்? ஒண்ணுமே இந்த இத பத்தி தெரியாத நானே எடுத்து கொடுக்குறேன். சரி ஓகே ஒத்துக்கிறேன். எனக்கு ஒரு தெரியல தான் ஒத்துக்கிறேன். இந்த இடத்துல இந்த நாபம் இருக்குல்ல, இந்த நாபம் அழுத்தணும். வெளியே இழுத்தா வரல, எல்லாத்தையும் வெளியே இழுத்தா வந்து கண்ணு இழுத்தா வந்துடும். இந்த லாக் கொடுத்துருக்கான். நான் இந்த உள்ள அழுத்திட்டு எடுத்து அவளை வந்துடுது. அதில் தான் நிறைய பேர் என்ன பண்ணிருக்காங்க, இது போகும்போது என்ன பண்ணிருக்காங்க, அப்படியே விட்டு இப்படியே வெளியே வச்சுட்டு போயிட்டாங்க பாருங்க. புரியுது? நிறைய பேர் எடுத்து வெளியே வச்சுட்டு போயிட்டாங்க. ரெண்டாவது இங்கே ஒரு இவ்வளோ சின்ன இடுக்கான இடம்ன்றதுனால பொறு முடியல, இழுத்தா வரல பாருங்க. இதையும் அழுத்தணும். ஒரு கையில் ஒரு வரல இதையும் அழுத்தணும், இன்னொரு கையில் இதையும் இழுக்கணும். இழுக்கிறப்ப டங்கு நீங்கள் வந்து இடிக்கும். கரெக்டாக போடுறப்போ கஷ்டமாக இருக்குது. கொஞ்சம் கேப் கொடுத்து தான் பரவாயில்ல. கொஞ்சம் நல்ல செஞ்சு வாங்க. கொஞ்சம் அடுத்த முறை கொஞ்சம் பார்த்துங்க. ஏறுது நான் உள்ளே காட்டுறேன். ஏறுது உள்ளே காட்டுறேன். ஓகே காட்டுறேன். ஓகே ஏறுது பாரு. ஓகே 1 hour 15 minutes 37% ஆயிடுச்சு பாருங்க. ஏறுது ஃபுல் பண்ணிட்டு போயிடலாம். எங்க சொன்னு சொல்ல உங்க ஊர் ஃபுல்லாக சுற்றி காட்டுறேன். இப்போ போகலாமா? மூஞ்சி அப்படி வச்சுருந்தா நான் என்ன பண்ணிட்டேன், வண்டி நின்றுச்சுன்னா ரோட்ல இருந்து யார் நீயா தள்ளி விடுவேன்? என்எல்சி தானே இது விட்டு இல்லைம்மா. அதாம்மா பிரச்சனை. பாருமா பண்ருட்டி போகிற வழியில் இருக்குமா, புரிஞ்சுக்கம்மா. அது எங்கேயோ இருக்குமா. அதுக்கப்புறம் செல் ஏதோ இருக்குன்றாங்க. அதுக்குள்ள போனோம். எதாவது ஆக்சிடென்ட் இருந்துச்சு யார் கூப்பிடுறது, யார் பண்ணுவேன்? அதெல்லாம் இந்த ஊரில் போட்டுக்கலாம். எப்படியா இருக்கு, 1க்கு 4 இடம் எங்கெங்கயோ சொல்கிறாங்க. அது பேர் என்ன, செக் போஸ்ட் கிட்ட ஒன்று இருக்குமா? ரைட்டு. எல்லாமே எலக்ட்ரிக் தான். என்ன அந்த ஆப்பில் பேமெண்ட் மோட் இல்லாதனால பயந்துட்டு, என்னடா அது பேமெண்ட் மோடில் இன்னும் ஓப்பன் பண்ணல போல் இருக்கு. இப்போ போர்ட்டல் ஓப்பன் பண்ணல போகுது. கன்று வேறு எடுக்க வரல, என்ன இன்னும் எல்லாம் லாக் பண்ணாங்க போலுது. அப்புறம் ஒருத்தர் சொல்கிறார், நேற்று வந்து ஒருத்தர் சார்ஜ் விட்டு போனாங்கன்னு சொல்லவே தான் கான்ஃபிடென்ட் வந்து இங்கே வந்தாக்க பார்த்தா இந்த மாதிரி இருக்குது. ரெண்டாவது நம்மளுக்கு இன்னொரு விஷயம், நைட் வந்தனால இந்த ஏரியா பாருங்களேன், நைட் வரும். நைட் வந்தாக்க இப்போ யோசிச்சு பாருங்கள். மெயின் ரோடு அங்கே இருக்குது, அங்கேருந்து பூச்சி போட்டு தான் இருக்குது. லைட் ஃபுல் லைட், இங்கே லைட் எதுவுமே கிடையாது. இந்த லைட் மட்டும் தான், 2 லைட் மட்டும் தான் எரியுது. அங்கேருந்து வண்டி வர வழியாது எப்படி இருக்குது பார்த்தீங்களா? இப்போதே மழை பெஞ்சு மோசமாகிடும். புரியுங்களா? உள்ளுக்குள்ளே அப்படி இங்கே வந்து வண்டி நிறுத்தணும். நம்ம அந்த பக்கத்துலேருந்தும் வழி இல்லை. ஒரு சின்னதாக எங்கள் மட்டும் இங்கே வாராவதி போட்டவங்க ஒரு வழி கொடுத்து லைட்டு இங்கே இந்த போஸ்டர் லைட் கொடுத்து இங்கே இவி சார்ஜிங் ஒரு போர்டை போட்டு எல்லாம் பண்ணியிருந்தாங்கன்னா சூப்பராக இருந்திருக்கும். புதுசாக வரவங்களுக்கு இங்கே இந்த ஊரில் உள்ளவங்களுக்கு தெரியும். இந்த ஊரில் உள்ளவங்க யாரும் இந்த மாதிரி வந்து சார்ஜ் பண்ண மாட்டாங்க, வீட்டிலே போட்டுப்பாங்க. ஏன்னா அவங்க வீட்டில் எல்லாமே ஃப்ரீ, எல்லாருக்குமே ஃப்ரீ. ஆல்மோஸ்ட் கரண்ட் எல்லாமே கம்மியாக தான் சார்ஜ் பண்ணுறாங்க.
இது மாதிரி இருக்கும்போது உங்கள் ஊரில் நெய்வேலி யாராவது பார்த்துட்டீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இது ஃப்ரீயாக வந்து போட்டுக்கிறதுக்கு ஊக்குவீங்க. அது மட்டும் இல்லை, ஈவி வாங்குறதுக்கு சொல்லுங்கள். நம்ம ஊரில் ஃப்ரீயாக தான் கரண்ட் எல்லாரும் ஈவி வாங்குங்க அப்படி சொல்லுங்கள். கரெக்டு தானே? இதெல்லாம் சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் ஊக்குவிக்குது, நல்ல விஷயம். ஓகே, கன் எடுக்க வரல, அசிங்கமாக போச்சு. நான் என்ன பண்ணிட்டோம், என் முன்னாடி திட்டு வாங்கிட்டேன். எல்லாருக்கும் தெரியணும்னு அவசியம் இல்லைல்ல, கரெக்டு தானே? அதே மாதிரி எல்லாருக்கும் எல்லாம் தெரியலன்னு சொல்லக்கூடாது. ஆமாம், நான் சொல்ல மாட்டேன். நீமல் சொல்ல மாட்டேன், வாய் முடிப்பேன். ஓகே ஓகே, சொல்ல மாட்டேன். எடை போடல. சரி மன்னிச்சிக்கோ. சாரி. துப்பி போட்டுட்டு எப்ப பாரு பீத்தி கூடாது, நான் ஞானின்னு. அதெல்லாம் தெரியாமலும் தெரியறவங்களுக்கு இருக்கு. அதனால வந்து ஊருக்கே உபதேசனாலும் வீட்டுக்கே தொடப்ப கட்ட தான் நீ பார்த்துக்கோ. ஓகே, அடி வாங்காமல் போக மாட்டா அவகிட்ட. நீ வீட்டுக்கு போனால் ஊட்டி அடிக்க போகிறா பாரு. அதான் வீடியோ வேறு போட்டுருவோம் நான் கோழிப்பத்து போய். இன்னும் அவளுக்கு சந்தோஷமாக போச்சு. புருஷங்கார திட்டுவாங்கல்ல பொண்டாட்டிகளுக்கு, நான் சந்தோஷம்டா எப்பா அடி வாங்குறதுக்கு. பரவாயில்ல விடு, எவ்வளோ வாங்கியாச்சு. எதையும் தாங்க இதயம் அடி இடி மாதிரி விழுவோம். அதில் கரண்ட் எடுத்துப்பேன் நான். அழகாக நீட்டாக பண்ணிவிட்டு இங்கெல்லாம் வந்து உங்களுக்கு இந்த ஃபுட் கோர்ட் மாதிரி போட்டு, பானிபூரி கடை, ஐஸ்கிரீம் கடை, இங்கே ஒரு ஜிம்மு, இங்கே ஒரு டென்னிஸ் கோர்ட்டு அதெல்லாம் போட்டு ரெடி பண்ணாங்கன்னா சூப்பராக இருக்கும். எல்லோரும் பசங்கள்லாம் வருவாங்க. அப்போ இன்னும் கொஞ்சம் அட்டென்ஷன் வந்து இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தியாகும். இந்த இடத்துக்கான அட்டென்ஷன் ஜாஸ்தியாகும். இதே போல் ஆர்ச்சி கேட்டுக்கிட்டு தனியாக எங்கே டொக்குள்ள உள்ளே வச்சுருக்கீங்க, மெயின் ரோடில் பிரித்து அங்கேயுமே பண்ணுறதா பண்ணலாம். நீங்கள் என்எல்சி வாங்க உங்கள்கிட்ட இல்லாத ரூபாயா கேளுங்க, என்ன கூப்பிடுங்க, ஐடியா கொடுக்குறேன். பார்த்தியா, இது வந்து பார்த்தா நார்மலாக எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் வச்சுருக்கவங்க சார்ஜ் பண்ணிக்கலாம். ஆர்எஃப் கார்டு வச்சுருக்காம பாருங்க, சூப்பர். ஆர்எஃப் கார்டு ஒன்று வாங்கி நம்ம யாராவது ஆர்எஃப் கார்டு இருந்தால் கொடுத்து விடுங்க. வேறு யாராவது ஆர்எஃப் கார்டு தான் வாங்கணும். ஏங்க 120 கிலோவாட்டுங்க, ஃப்ரீங்க. யோசிச்சு பாருங்க, எலக்ட்ரிக் வண்டி எடுத்து வந்தால் ஃப்ரீ. சாம எவ்வளோ கூட்டம் வந்து பாருங்க, சோபா. நெய்வேலியில் வேலுடாம்பட்டி முருகர் கோயிலோட கும்பாபிஷேகம் 15 வருஷத்துக்கு அப்புறம் இப்போதான் நடக்குது. கும்பாபிஷேகம் வேலுடாம்பட்டு. ஆக மொத்தம் நெய்வேலியில் பொண்ணு எடுத்தவனுக்கு அதிர்ஷ்டசாலி தான். கரெக்டு தானே? எலக்ட்ரிக் வெஹிக்கிள் இருந்தாக்கா சார்ஜிங் ஸ்டேஷன் ஃப்ரீ. உங்கள் மைண்ட் வாஷ் புரியுது எனக்கு. கரண்ட்டு கூட நாங்கள் எடுத்துப்போம், பொண்ணு தான் கிடைக்க மாட்டேது இல்லை. இப்போ ஃப்ரீயாக சார்ஜிங் ஸ்டேஷன் கொடுக்குறப்போ என்ன பண்ணணும், கவர்மெண்ட் என்ன பண்ணணும், எங்கள் வீட்டில் பெட்ரோல் டீசல் வெஹிக்கிள் எல்லாத்தையும் நாங்களே எடுத்துக்கிறோம். நல்ல சப்சிடி கொடு, நல்ல ஒரு மானிய வழியில் உங்கள் எலக்ட்ரிக் வெஹிக்கிள் கார் நானே கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி ஒரு லாங் டேர்மாக ஒரு ரொம்ப கம்மி இன்ட்ரெஸ்ட்டுக்கு இல்லைனா மொத்தமாக தள்ளுபடி பண்ணி அந்த ஃபேம் டு ஸ்கீம்லாம் கொண்டு இங்கே கொண்டு இவங்ககிட்ட இம்ப்ளிமெண்ட் பண்ணால் கரெக்டாக இருக்கும். என்எல்சியில் ஒர்க் பண்ணுறவங்ககிட்ட கரெக்டு தானே? வீட்டுக்கு வீடு ஒவ்வொரு 24 பிளாக் 13 பிளாக், ஒவ்வொரு பிளாக்காக இருக்கல, ஒவ்வொரு பிளாக்குக்கும் ஒரு 4-5 சார்ஜிங் ஸ்டேஷன், டிசி சார்ஜிங் ஸ்டேஷன். இப்போ இதெல்லாம் ஃப்ரீ தானே? அதான் எல்லாம் ஃப்ரீயாக வச்சுட்டு போங்க. வெளியே அதே மாதிரி அவுட்டரில் வெளியே வைக்கணும், அது செம்மையாக இருக்கும். கரண்ட் ஊருக்கே கரண்ட் கொடுக்குறீங்க, ஃப்ரீயாக சார்ஜ் எடுத்துங்க. உள்ளே ஆர்ச்சி உள்ளே வந்து போடுறீங்க, அது வெளியே வச்சுட்டு போங்க. காம்பவுண்ட் அங்கே ஆரம்பித்து இந்த பக்கம் உங்களுக்கு வந்து வடலூர் இருக்க வச்சுட்டு போங்க. செம்மையாக பண்ணலாம். நான் சொல்கிற ஐடியாவை பார்த்துருந்தா பெரிய பார்த்துருந்தா கண்டிப்பாக இம்ப்ளிமெண்ட் பண்ண நிறைய சான்சஸ் இருக்குது. அதே மாதிரி பார்த்தா எலக்ட்ரிக் கார் வாங்குறவங்களுக்கு இல்லை வச்சுருந்தவங்களுக்கு டேக்ஸ் தள்ளுபடி, இன்கம் டேக்ஸ் தள்ளுபடி, சலுகைகள் அது மாதிரி நிறைய கொடுக்கணும். எலக்ட்ரிக் கார் வாங்குறது 300 வாங்க. சூப்பர் டேக்ஸ் கட்டுறவன், சாதாரணமாக ஆரம்ப லெவலில் டேக்ஸ் கட்டுறவன் எல்லாருமே பார்த்தா ஏதோ ஒரு வயதில் ஒரு எலக்ட்ரிக் ஸ்கூட்டர், எலக்ட்ரிக் காரு அவன் ரேஞ்சுக்கு ஏற்ற மாதிரி, கிலோவாட்டுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு வந்து அந்த சலுகைகள் கொடுக்கணும்னு சொல்கிறோம். டேக்ஸ் சலுகை, இன்கம் டேக்ஸ் சலுகை கட்டுறோம்ல, அதுக்கு சொல்கிறேன். அதுமாரி ஒரு விதத்தில் அன்பான சர்வாதிகாரம் ஃபோர்ஸ் பண்ணணும். எப்படின்னாக்கா உங்களோட டிடிஎஸ் அமௌண்ட் இருக்குல்ல, அது ஃபுல்லாக நான் ரிட்டர்ன் கொடுக்க மாட்டோம், எலக்ட்ரிக் வெஹிக்கிள் வாங்கினா சலுகை கழிச்சிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லணும். ஃப்ரீயாக ஏறிட்டுருக்குங்க, யோசிப்பார். ஃப்ரீயாக ஏறுது. எப்படி பார்த்தா சார்ஜ் பண்ணால் இன்றைக்கி வந்து 0லேருந்து உங்களுக்கு ஒரு 30 கிலோவாட் சார்ஜ் பண்ணால் ஒரு 750 720 ரூபா ஆகிடும். 24 ரூபா கிலோவாட் வச்சா கூட ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. இப்போ வந்து 70 கிலோவாட் 80 கிலோவாட் உள்ள வெஹிக்கிள் எடுத்துருந்தால் ஃப்ரீயாக எடுத்துகிட்டு காசே தேவை. எவ்வளோ பெரிய விஷயம், எவ்வளோ பெரிய சலுகை பாருங்கள்.